டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய வைகாசி மாதம் முடிந்துவிட்டது. ஆனி மாதம். ஆனி மாதத்தினுடைய பலன்கள், பொது பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வைகாசி விசாகத்திலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பெரும் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜெயா பிரியன் மற்றும் கேமராமேன், எடிட்டர்கள், டைரக்டர்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய பங்காற்றக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனி மாதம் இன்னும் பெரிய இதெல்லாம் இல்லை, சூட்சமாக இல்லை. சித்திரை என்றால் மேஷத்தில் சூரியன், வைகாசி என்றால் ரிஷபத்தில் சூரியன், ஆனி என்றால் மிதுனத்துக்கு சூரியன் வரக்கூடிய மாதம். ஏற்கனவே மிதுனத்தில் குரு உட்காண்டிருக்கார் ஜம்முன்னு, அவர் கூட சூரியன் சேர்றார். உலகத்தில் சில விஷயத்துக்கு நல்லது, சில விஷயத்துக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அரசியல் அதிகாரிகள், பெரும் தொழிலதிர்வுகள், இதை பாருங்கள், நம்ம சொல்லிக்கினே இருந்தோம். அதிகாரிகள், பெரிய இந்த எலான் மஸ்க் மற்றவர்களுக்கெல்லாம் தகராறுகள் எல்லாம் வருது. யாரையும் நிம்மதியாக விடாது. ஏன்னா மீனத்தில் சனி இருக்கிற காலகட்டம், மிதுனத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆனி மாதத்தில் தலைவர்கள் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும். அவங்க ஹெல்த்தெல்லாம் திடீர்னு பார்த்துக்கலான்னா டக்குன்னு கோமா கீமான்னு போயிடுறது. எதிரிகள் டக்குன்னு அசால்ட்டாக எதிரிகள் உடைய இலக்குக்கு பாதிப்பார். உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பெரிய வெள்ளம், பெரிய சேதங்கள் இந்தியாவில் காட்டுது இந்த ஆனி மாதம். மலை பிரதேசங்களுக்கு பெரிய ஆபத்து காட்டுது. மலை சரிவுகள், மலை கோயில்கள்லாம் கவனமாக இருக்கணும் இந்த ஆனி மாதம். ஏன்னா அந்த ஆனி மாதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ரொம்ப உஷாராக இருக்கும். நிறைய பேர்களுக்கு சட்டத்தால் சிக்கல் வருமா, இந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம். ரொம்ப நாள் கேஸ் போட்டு இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஆகிடுமா. கொஞ்சம் கவனமாக இருக்கும். தலைவர்கள் தப்பாக முடிவெடுக்கக்கூடிய மாதம் ஆனி மாதம். மக்களுக்கு தான் பெரிய சிக்கல். வரி விதிப்பு பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். இந்தியாவிலையும் வரும். அதில் மத்திய அரசாங்கம் நிறைய தப்பு பண்ணுமா. இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயற்கை சேதங்கள் தான் காட்டுது. புயல்கள் அதிகமாக உருவாகுமா. கச்சத்தீவு பிரச்சனைக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா. இதுக்கு நிரந்தர தீர்வு எடுத்து தீரணும்னு ஒரு நிர்பந்தம் வரும் கச்சத்தீவுக்கு. ஏற்கனவே இந்த தீவிரவாதம் மற்ற அச்சுறுத்தலில் நமக்கு பாதிப்பாகி போதானே சமாதானமானாலும் அது இன்றைக்கி திடீர்னு ரேக்கப் ஆகும். ஆனி மாதத்து திருப்பி ஒரு பதட்டம் ஏற்படுமா எதிரிகள் நாடால். ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் காட்டுதான் ஆனி மாதத்தில். அவப்பேர் ஏற்படுறது, ரஷ்யாவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இஸ்ரேலுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதெல்லாம் காட்டுது. அமெரிக்காவில் தான், இந்த அமெரிக்காவில், பிரிட்டனில், லண்டனில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது. இன்னொரு ரெடியாக ஒரு ஒர்க்கோ தொழிலோ இந்தியாவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஆனி மாதத்தில் மொத்த டார்கெட்டுமே இந்தியா மேலே தான் இருக்கும், இந்தியர்கள் மேலே தான் இருக்குமா. இந்தியர்கள் நல்லா வளர்ந்து பெரிய லெவலில் இருக்கீங்களே, இப்போ இனிமேல் பிடிக்காதாங்க. நான் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக கத்தின்னு இருக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாருக்கும் ஒரே புலம்பல்ஸ். நடுராத்திரிலாம் ஃபோனை ஆஃப் பண்ணி வேண்டியதாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது பாவம். ஏன்னா நம்ம தூங்குற நேரம் தானே அவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய லே ஆஃப் தான், வேலையே இருக்காது. மீடியா துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் கவனமாக இருக்கணும். இந்த ஆனி மாதத்தில் வேலை நிறைய போடும்.
நீங்கள் தைரியமாக எல்லாமே தனியாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருங்க. வரக்கூடிய காலகட்டம்லாம் அப்படி இருக்கும். எல்லாமே நீ இந்த கல்வியிலலாம் நிறைய கல்விகள் வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பர் எல்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிஷியன் பிளம்பிங்கு வேறு என்னென்னலாம் இருக்குதோ, ஏசி மெக்கானிக்கு, டெலிஃபோனு டிஜிட்டல் ரிப்பேரு, கம்ப்யூட்டர் ரிப்பேரு, ஹார்ட்வேர்ஸுக்கெல்லாம் மதிப்பு கூறிடும். நிறைய பெரிய பெரிய இடத்து பசங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயத்துக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயம் ஒரு வார கிளாஸு, ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறதுலாம் தனியார்கள் ஆரம்பிச்சிருவாங்க. கவர்மெண்ட் தானே பண்ணுது, அதெல்லாம் இந்த ஆனி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், திருவண்ணாமலை பற்றி பேசணும், சிறுவாபுரியை பற்றி பேசணும், ஒரே மக்கள் பதட்டமாக இருக்காங்க. அப்படிதான். அடுத்தது வெள்ளூர் நாராயணி பீடம் வேற லெவலுக்கு வந்துடும். நான் சொன்ன நடக்கும். ஏன் நடக்கும்னா, தெய்வத்தினுடைய கடாட்சத்துடன் தெய்வத்து மேலே போட்டு தான். எனக்கு எந்த வித சுயநலமும் கிடையாது. சிறுவாபுரி பக்கத்தில் இடம் வாங்கி போடுங்க தானே சொன்னேன். நகைகள், குரு வீட்டில் சூரியன் வரனால நகையெல்லாம் டக்குன்னு டெவலப் ஆகிடும். ஏன்னா போர் யுத்தம் டக்குன்னு தப்பு பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். அணு ஆயுதங்கள் டக்குன்னு பிரயோகப்படுத்தக்கூடிய மாதமாயிடும். அணு உலைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய சேதங்கள் வெள்ளத்தால், மாறி வரக்கூடிய தட்பவெப்பநிலை, புயல் மழையெல்லாம் திடீர்னு பெருசாகிடும். ஆடி ஆவணியில் வந்து ஆனி மாதத்தில் என்னடா மழை வரும் வெள்ளம் வரும்ன்றாங்களேன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வரும். அதெல்லாம் கேட்காது. ஃபோர்காஸ்டிங் எல்லாம் தப்பாயிடும். பெரிய தொழிலதிபர்களுக்கு திடீர் சிக்கல் ஏற்படும். டக்குன்னு பேங்க்ரப்சி கொடுப்பாங்க. இந்த மஞ்சள் நோட்டீஸ்ன்னு வாங்கல, அதெல்லாம் கொடுப்பாங்க. என்னன்னே தெரியாது. விமான விபத்து தான் காட்டுது ஆனி மாசத்து. ரொம்ப துயரமான விபத்துகள் காட்டுது. அதே போல பள்ளி குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறச்ச, இது பண்ண போகிறச்ச, இந்த கப்பலில் கொண்டு போகிறச்ச, படகுல கொண்டு போகிறச்ச, பஸ்ஸில் கொண்டு போகக்கூடிய, ட்ரெயினில் கொண்டு போகிற பள்ளிக்கூட மாணவர்கள் விஷயத்தில் அந்த ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டூரெல்லாம் தேவையில்லாத டூர்லாம் இந்த ஆனி மாதத்தில் அவாய்ட் பண்ணணுமா. சிலது ஏற்கனவே போஸ்ட்போன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பிளானிங்கு. ஆனாலும் இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு பதில் 2 ஆசிரியர் 3 ஆசிரியர்லாம் கூட போகணும். குழந்தைகளுக்கு தான் அந்த சிக்கல் காட்டுது. கொஞ்சம் பார்த்துக்கு. இடியுடன் பெரிய பிரச்சனைகள்லாம் காட்டுதான் வடநாடுகள். அந்தமானில் தொந்தரவு, மாலத்தீவில் தொந்தரவு, கச்சத்தீவில் தொந்தரவு, பங்களாதேஷில் பெரும் தொந்தரவுகள் காட்டுதான். தஞ்சாவூர் பகுதி, திருநெல்வேலி பகுதி, கன்னியாகுமரி பகுதியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமா தமிழ்நாட்டில். சென்னைக்கும் கொஞ்சம் பாதிப்பு காட்டுது. அது என்ன பாதிப்புன்றதெல்லாம் கிரகம்தான் பார்த்துக்கும். கடலால் திடீர்னு தொந்தரவு வருமா சென்னைக்கு. கடற்கரைக்கெல்லாம் போய் அதிகாரிகள் மாசு போட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுமா. கூவம் தூர்வாரி என்ன பண்ணுறாங்களோ தெரில. திருப்பி கூவத்தில் தான் எல்லாமே அடையுது. தூர்வாரினா அதுக்கு என்ன லெவலில் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லைங்க ஐயா. மக்கள் நீங்களாம் கேட்கணும்ல. நீங்கள் நல்லா இருக்கணும்னா அந்த கூவம் பகுதியெல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஆனி மாதத்துலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு பஞ்சாங்கத்தில் காட்டுது. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் ரேடியேஷன் சுற்றி ரேடியேஷன் இல்லை ரேடியஸ், கல்பாக்கம், சாத்தாங்குளம் எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. எதிரிகளுடைய பாதிப்புகள். ஆந்திரா பெரிய பாதிப்பு ஏற்படுமா. ஆந்திராவில் தான் நிறைய கோயிலெலாம் இருக்குது. ஸ்ரீசைலத்துலேருந்து, கனகதுர்காலேருந்து,
திருப்பதியிலேருந்து கீழ்த்திருப்பதியிலேருந்து அதெல்லாம் பிரசித்தி பெற்ற இடம்லாம் இருக்குது. மிளகாய் விலை உச்சத்தை தொடுமா. தறி விலை, நூல் தறியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. வடக்கே பெரிய தொந்தரவுகள் காட்டுறதுனால டெல்லி பகுதி ரொம்ப கவனமாக இருக்கணும். டெல்லி யூபி தான் காட்டுது. அதனால் இதெல்லாம் இந்த ஆனி மாதத்துக்கு உண்டான பலன்களில் இருக்கக்கூடிய பொது விஷயம். எல்லாம் இதுவும் கடந்து போகும்னு தான். எல்லாம் எவ்வளோ ஆனி மாதம் பார்த்துட்டோம். இப்போ என் வயசுக்கு 50 ஆனி மாதத்துக்கு மேலே பார்த்துட்டேன்ல. எல்லாமே மக்களுக்கு தான். இதுவும் கடந்து போகும் தான் மனித வாழ்க்கையில். தெய்வ பலம். ஆனி மாதத்தில் எப்பொழுதும் பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு நீங்கள் கும்பிடுங்க. புதன் வீட்டில் தான் சூரியன், பெருமாள், அனுமன், நரசிம்மர், தாயார், கருடாழ்வார் இவங்களெல்லாம் கும்பிட கும்பிட சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்படும். அதே போல் சிவனை நான் கும்பிட்றவங்க கோச்சிக்கூடாது. ஆணி திருமஞ்சனமே நடக்கக்கூடிய மாதம். அதனால் நான் சொல்கிறது விசேஷத்துக்கு. புதன் வீட்டில் கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு, கோவிந்த நாமாவளி ஜபிப்பது, சிவனுக்கு அன்னதானத்துக்கு சிவன் கோயிலுக்கு பிரசாதம் வாங்கி கொடுப்பது, எந்த கோயிலில் பொங்கல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், மிளகு சீரகம் வாங்கி கொடுங்க, முடிஞ்சவங்க ரொம்ப வசதியானவங்க முந்திரி பருப்பு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பரிகாரம், நல்லாயிருக்கும், வாங்கி கொடுங்க. முடியாதவர்கள் யாரோ ஒரு ஏழைக்கு மோராவது வாங்கி கொடுங்க. அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஆனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள், குறிப்பாக குமுதம் டிஜிட்டல் நேயர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சுளுக்குனா சுளுக்கு ஏற்படுமா பாடியில். ஸோ அது மாதிரி படுக்க கிடுக்க, கால் இழுத்துக்கிறது, அது மாதிரி கால்லாம் இழுத்தா ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்து சப்ளிமெண்ட்ரிலாம் வாங்கி போடுங்க. சுளுக்குக்கு தான் பார்க்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட் தூக்குறது, இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு நிம்மதி தரும், அனுகூலம் தரும். நான் பெருமாள் சொன்னனால பெருமாளை கும்பிட்றதோ, சிவனை கும்பிட்றதோ, இல்லை நீங்கள் அல்லாவை கும்பிட்றதோ, ஜீசஸை கும்பிட்றதோ உங்கள் இருக்கு. ஆனால் நம்ம குமுதத்தில் எல்லா மதத்தினரும் பார்க்குறேன். தொழில் ரீதியாக தைரியமாக இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் இருக்கவங்களுக்காக தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. அவங்கள திருப்திப்படுத்துவீங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். எல்லாமே செய்வீங்க. அப்புறமா சொல்லி காட்டுவீங்க, அது செய்யாதீங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் செய்யலைன்னா யார் செய்யுது? பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். பதட்டப்படாது. ஒரு பொய்க்கு பல பொய் பேச வேண்டியதாகிடும். எதுக்கு? கூலாக இருக்கு. இதுதான், இப்படி தான் இருப்பேன்னு சொல்லு. யார் எதை சொன்னாலும் யோசிக்காது. யாராவது எதையாவது திட்டிட்டு, ஐயோ அவங்க இப்படி நினச்சிப்பாங்களா அப்படி நினச்சிப்பாங்களான்னு எதுக்கு வருத்தப்பட்டுக்கினே இருக்கு? எதுக்கு திட்டினா அப்புறமா எதுக்கு வருத்தப்படணும்? அதான் நல்லா இருக்கு. இந்த மாதம் நினச்சதெல்லாம் நடக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. டக்கு டக்குன்னு நடக்கும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும். ரொம்ப நாளாக கடன் அமைப்பிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சதுக்கெல்லாம் ஐடியா கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. நம்பிக்கையான வேலையாட்கள் திடீர் ரூபத்தில் கிடைப்பாங்க. அவசரப்பட்டு எந்த வேலையாட்கள் கிடைக்கலன்னு அவசரப்படாதீங்க. நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். படிப்படியாக உங்களுக்கு இருந்த மன கஷ்டம், பண கஷ்டம்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேற்றக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். காது மூக்கு தொண்டை சைனஸ், ஒத்த தலைவலி, அலர்ஜி, தொண்டை வரைக்கும் பல்லு. கவனம். செவ்வாய்க்கிழமையில் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு. கண்டிப்பாக வார்த்தையில் கொஞ்சம் கவனம். குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலும் பார்த்துக்கணும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தேகாரக்கத்தில் 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும்.
இந்த கொரோனாலாம் பாதிக்கிறது ரிஷபத்துக்கு இந்த ஆனி மாதத்தில் டக்குன்னு பாதிச்சிரும். ரொம்ப உஷாராக இருக்கணும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பலரால் பாராட்டப்படும். தொழில் மேன்மை அடையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் டக்குன்று ஏற்றம் ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் பெரிய அளவு சக்சஸ் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபிர்தமும் அனுகூலமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அதே போல் திருமண தடை சுபகாரிய தடையெல்லாம் இருந்தாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு அனுகூலத்தை தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அனுகூலம் காணப்படும். பெரிய அளவு பண அமைப்பு முதலீடுகள் எல்லாம் சனியுடைய அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோர், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். கண்டிப்பாக புது கடன்கள் நீங்கள் நினைத்த மாதிரி வட்டியிலோ அல்லது நினைத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டிலோ கிடைப்பதற்கு முயற்சித்தால் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஆனி மாதம் உங்களுடைய ராசியிலே மிதுனத்தில் வருவதுதான் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆனி மாதம். கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருப்பது. வேலைக்கிழமையில் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட சம்பந்தப்பட்ட உபத்திரம், நியூரோலில் தொந்தரவு இருந்தால் மருந்து மாத்திரைகளை தைரியமாக எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். கண்டிப்பாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் அவசரப்படுவது கூடவே கூடாது. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய அமைப்பு அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கப்பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அமைப்பு. வேற்று மதத்தினரால் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். ஆனி மாதத்திலும் சுப விரயங்கள் டக்கென்று ஏற்படுவதும் சுப செலவுகளுக்கு மிதுனத்திற்கு உத்தரவாதம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் டக்கென்று அவசரப்பட்டு முடிவெடுப்பதோ, கூட்டு தொழிலில் அவசரப்பட்டு முடிவெடுப்பதோ பெரிய சிக்கலையோ பெரிய கஷ்டத்தையோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனமோ தர்க்கம் செய்வதோ, போலீசாரிடமோ அக்கம் பக்கத்திலிடமோ தர்க்கம் செய்வதோ, ஃபோன்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஏதோ வீடியோ லிங்க் அனுப்பிச்சு அதை திறந்து பார்த்து பிரச்சனைகளுக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு அதிகமாக ஆனி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மிதுனம் சிக்கலாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சனிக்கிழமையில் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியது அனுகூலத்தை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விடும். அவசரப்பட்டு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மரண பயம் நிச்சயமாக தீங்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் கண்டிப்பாக விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் கார்களிலே பணத்தையோ உடைமைகளையோ தஸ்தாவேஜுகளை வைத்து விட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரேன் என்று ஓடிவிட்டு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நண்பரை பார்க்குறேன், இங்கே போகிறேன், அவசரத்துக்கு ஒதுங்கினேன் என்று ஓடி போய் இருக்கிற பொருள் களவு போகிறதுகளுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. மற்றவர்கள் பணத்தை கையாளக்கூடிய
கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நட்புக்கு எல்லா விதத்திலும் கோபதாபம் வேண்டாம். பொறுப்புகளுக்கு அனுகூலம் காணப்படும். புது தொழில் தைரியமாக தொடங்கலாம். அரசு துறை அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பெருமை மிக்க பதவிகளில் வருவது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் அதீதமான பிரச்சனைகள் இருந்த அமைப்பு மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்களும் சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிபி, மயக்கம், கழுத்து பகுதி, வயிற்று பகுதி ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களோ காதல் அமைப்பில் தொலைதூர பயணங்களோ இனிமை ஏற்படும். நீங்கள் சொல்வதை துணை அல்லது துணைவியால் கண்டிப்பாக கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெற்றோர் பெரியோர் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய மாதம். அதனால் பிள்ளைகளுக்கு நல்லது பெற்றோர் பெரியோர்களால் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அதே போல் வேற்றுமொழி மத்தியத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம், அந்த பயணத்தினால் மிக நிம்மதியும் ஏதோ ஒரு 10-15 வருஷத்துக்கு உண்டான கனவுகள் நிறைவேறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளோ, அந்த பயணத்தில் ஆத்ம ரீதியான அமைப்பும் தெய்வீக பயணங்களோ அல்லது நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை மேன்மை அடைய வைக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் இருந்தவர்கள் டக்குன்னு முடிவெடுப்பது, கூட்டு தொழில், மற்ற தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஆனி மாதத்தில் கன்னியா ராசிக்காரர்கள். வேலைக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம். அடிவயிறு, ஜீரண கோளாறுகள், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது முக்கியம். உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் வீட்டுக்கு சூரியன் வந்திருப்பதால் ஜெயம், அனுகூலம், சந்தோஷம், பணவரவு, பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, நீண்ட நாட்களாக ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, வெளிநாட்டுக்கு பிராப்தம் கிடைக்கவில்லை, நம்மளுடைய மன அழுத்தத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள், பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தொழிலால், உத்தியோகத்தால், வியாபாரத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு நிம்மதியும் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். கண்டிப்பாக உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற படிப்பு மாற்றம் வரைக்கும் எதெல்லாம் மாற்றாமல் நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா மாற்றங்களும் அரங்கேறக்கூடிய அனுகூலமான காலகட்டம். குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். அந்த அளவுக்கு நீங்கள் சமாதானம் செய்து கொண்டால் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை
அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கழுத்து பகுதி, வயிறு பகுதி சிறு உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருந்தாலோ, வேலை அமைப்பில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாரமோ அல்லது தினமோ வீடியோ காலிலோ அல்லது அலைபேசியிலோ கூப்பிட்டு கனிவாக பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாரிடத்தில் அவர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று குடும்பத்தினருடனும் கலந்து ஆலோசிப்பது, பிள்ளைகளும் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடன் மனம் வேறுபடுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் பல கஷ்டங்களை உருவாக்கிவிடும். உங்களுக்குள்ளான பிரச்சனையை உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினரிடம் பேசுவது தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் துலா ராசிக்காரர்கள். வேற்று மதத்தினர் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் விட்டு விட்டு போறது நன்மை ஏற்படுத்தி தரும். நண்பர்களுக்காக நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அதே போல் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், முதலீடுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் துலா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். புதன்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுப்பது விரயங்களிலிருந்து காப்பாற்றும். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு மிக முக்கியம். தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, கழுத்திலிருந்து தலைக்கு போற இரத்த ஓட்டங்கள், கீழ் முதுகு தண்டுவடத்தில் உடற்பயிற்சி செய்யாமல் பாதிப்பு ஏற்படுவது, உட்காரக்கூடிய சேர்களில் கூட கவனமாக, பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்கள் மீது, உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு வன்மம் வைத்திருப்பார்கள். அந்த வன்மத்திற்கு பலியாகக்கூடிய மாதம் ஆணி மாதம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருங்கி கொள்ளுங்கள். தெய்வத்தை கும்பிடுகிறவர்களோ இல்லையோ 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஏதோ ஒரு மன வருத்தம், மன கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை, சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு. அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். தொழிலில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஆவணி மாதத்திலிருந்து படிப்படியாக எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குறிப்பாக ஆணி மாதத்தில் அதீத கவனமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும். நல்ல நட்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கோபதாபமோ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புதன்கிழமையில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கின் அலர்ஜி, சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவில் அதீத கவனமாக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவி சொல்வதை கேட்பதும், மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை கேட்பதும் ஆனி மாதத்தில் நன்மை தரும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, விடுபட்ட தெய்வ யாத்திரைகள் முடித்து கொள்வது, பணத்தட்டுப்பாடு தீர்ப்பது, பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது என்று எல்லா விதத்திலும்
ஆச்சரியத்தக்க முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, புதிய அனுகூலம் டக்கு டக்குன்று ஏற்படுவது, உத்தியோகத்தில் அபிரிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது கண்டிப்பாக நன்மை தரும். துணை அல்லது துணைவியாரே மற்றவர்கள் முன்பாகவோ உறவினர்கள் முன்பாகவோ யாரிடத்திலும் தேவையில்லாத சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்பட்டாலும் அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் உடற்பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் குருவும் இருப்பதும், அதாவது 7ஆம் இடம் என்ற கேந்திரத்தில் குருவும் இருப்பதும் உடன் சூரியன் இருப்பதனால் தான் குடும்பம் என்று கவனமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, பணம் கொடுக்கல் ரீதியாக எந்தவித குறைபாடும் இல்லை. தெய்வ வழிபாடுகள், பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, பற்கள், தொண்டை பகுதி கவனம். திங்கட்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனி மாதம் சூப்பர் டூப்பர் மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆனி மாதத்தில் ஏதாவது சரியாகவில்லை என்றால் நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் அதற்கு என்பதை தவிர கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சத்ருக்களுடன் தகராறு வேண்டாம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உயரமான இடங்களில் வேலை செய்பவர்கள், கடினமான தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் ஞாபகம் மருதியாலோ தூக்கத்தாலோ விபத்துகள் ஏற்படலாம். மற்றபடி வழுக்கலான இடங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். எல்லா காரியமும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்டும் டக்கு டக்குன்று அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, மனதுக்கு பிடித்த உத்தியோகத்துக்கு செல்வது, மனது பிடித்த தொழிலை ஆரம்பிப்பது, மனதுக்கு பிடித்த படிப்பை ஆரம்பிக்கிறது என்று உங்கள் மனதிற்கு ஏற்றவாறு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். என்னதான் குரு உங்களை 2ஆம் இடத்தில் பார்த்தாலும் சர்ப்ப கிரகமான ராகு அங்கு இருப்பதனால் வாக்குவாதத்தில் மட்டும் தவிர்த்து கொள்வது மகரத்துக்கு யோக பலத்தை தரும். புது கடன்கள் ஏற்பட்டாலும் சந்தோஷ கடனாக காணப்படுவது ஆச்சரியம், அனுகூலம், லாபம், சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அபிராமி அந்த அதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 91வது பாடலையும் சேர்த்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளால் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார், குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் வார்த்தைகள் மட்டும் கோபமே வேண்டாம் ஐயா. குடும்பமாகட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், வேலையாட்களாக இருக்கட்டும், வார்த்தைகளில் மட்டும் இனிமையான வார்த்தை பேசக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் செல்வாக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வீக வழிபாடு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கால் பகுதி, முதுகு தண்டுவடம், முட்டுப்பகுதி,
நகப்பகுதிகளில் சிறிய உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பெரிய பதட்டமும் பெரிய சங்கடங்களும் ஏற்படும். நகத்தை கட் பண்ணுகிறேன் என்று நல்ல நகத்தை உள்ளுக்குள்ளாக கட் பண்ணிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சர்க்கரை வியாதியில் இருப்பவர்கள், பிபியில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பதும், அதே போல் 70 வயதை கடந்தவர்கள் தேகாரக்கத்தில் மிக கவனமாக இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளை பற்றி உறவினர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ தேவையில்லாத பேசுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பழைய பகைமையில் இருந்தாலும் அந்த பகைமைகளுக்கு கை கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அவர்களுடன் வாக்குவாதம் செய்தால் பெரிய சங்கடமோ பெரிய கஷ்டமோ ஏற்பட்டு மன அழுத்தத்துக்கு வரைக்கும் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுவிடும். எனவே பழைய பகைகளை கிளறி வம்புக்கு நீங்களாக போகாதீர்கள் என்பதுதான் கும்பத்திற்கு மிக முக்கியம். வார்த்தைகளில் கோபதாபம் குடும்பத்திலும் கூடாது, வெளியிடத்திலும் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதன்கிழமை மிக நன்மை. பற்கள் அமைப்பு, காது மூக்கு தொண்டை இல்லாமல் தலை சம்பந்தப்பட்ட கழுத்திலிருந்து தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருந்திருப்பது மீனம் என்பதை உடற்பயிற்சியை விட்டுவிடாதீர்கள். புதன்கிழமை தெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். மரண பயம் படிப்படியாக நீங்குவதும், சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தருவதும், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்ற பணம் கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனின் ஆதிக்கம் கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் அரசு துறை, அரசியல்வாதிகள், தனிப்பட்ட துறை, உத்தியோகம், மேலதிகாரிகள், வழக்கு போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் அனுகூலமான அமைப்பு. ஜென்ம சனியிலும் ஏற்படும். புது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு முன்னேற்றத்தை ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். உத்தியோகத்தில் அபிரிதமான மாற்றத்தையும் அபிரிதமான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு அனுகூலத்தை பெற்றாலும் இரத்தபந்த உறவுகளுடன் எந்தவித மன வருத்தமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது மீனத்துக்கு முக்கியம். குடும்பத்தில் பெற்றோர் பெரியவர்களுக்கு சில தேக குறைபாடுகள் காணப்பட்டாலும் உடனடியாக பிறகு மருத்துவரை பார்த்து கொள்ளலாம் என்று மருந்து கடையில் மருந்து எல்லாம் வாங்கி கொடுக்காமல் மருத்துவரை அணுகுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்க உறவுகளை மேன்மைப்படுத்தும். கண்டிப்பாக தொழில் ரீதியான அனுகூலம், சுபவிரய பிராப்தம், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் ஏற்றங்களும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய மகான்கள் தரிசனம், மகான்கள் ஆசீர்வாதம் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 15/6/2025 முதல் 16/7/2025 அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.